தொழிலில் தொழில்நுட்பம், தலைமைத்துவம் மற்றும் நிலைத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய தேசிய மாநாடு நேற்று திருச்சி தூய வளனார் கல்லூரியில் நடைபெற்றது. திருச்சிராப்பள்ளி, ஜனவரி 31, 2025. சிவானி கல்விக் குழுமத்தின் தலைவர் டாக்டர் செல்வராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வணிகவியல் துறை புனித வளனார் கல்லூரி தன்னாட்சி திருச்சிராப்பள்ளி நடத்திய வணிகத்தில் தொழில்நுட்பம், தலைமைத்துவம் மற்றும் நிலைத்தன்மையின் பங்கிற்கான தேசிய மாநாட்டை கல்லூரியின் ஜூபிலி அரங்கத்தில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் அதிபர் அருள்முனைவர் பவுல்ராஜ் மைக்கேல், சேட்சா கல்லூரியின் முதல்வர் அருள்முனைவர் மரியதாஸ் சேட்சா மற்றும் செயலர் அருள்முனைவர் அமல் சேட்சா ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். முன்னணி கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் ஆகியோர் பங்கேற்ற இந்த மாநாடு வரவிருக்கும் வணிக வளர்ச்சி போக்குகளை ஆராய்கின்றது. இதில் சிறப்புரை, ஆய்வு கட்டுரை வாசிப்பு மற்றும் குழு விவாதங்கள் இடம்பெற்றன. முக்கிய உரையாளர்களாக டாக்டர் அருண் பாலகிருஷ்ணன் MP சமத்துவ குறியீட்டின் தாக்கத்தை பற்றியும் போட்டித்திறனை பற்றியும் உரையாற்றினார். டாக்டர் ஆனந்த்ராஜ் சூழலுக்கேற்ப பொறுப்பான உற்பத்திக்கு பசுமை தலைமைத்துவம் குறித்து பேசினார். மற்றும் டாக்டர் பாலாஜி தொழில் பரிமாற்றத்தில் பொருட்களின் இணையம் மற்றும் செயற்கை நுண் அறிவின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார். ஆய்வு கட்டுரை வாசிப்பில் முனைவர் ராஜ்குமார் மற்றும் லூயிஸ் விக்டர் ஆகியோர் பங்கேற்றனர். மாநாட்டின் நிறைவுரையை திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிறு தொழில்கள் சங்க தலைவர் ராஜப்பா வழங்கினார். இதில் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் நிலையான தலைமைத்துவத்தின் முக்கியத்துவம் பற்றி பேசப்பட்டன. செயற்குழு கல்லூரியின் மானியர்கள் கருத்தரங்கில் ஏற்பட்ட அறிவார்ந்த விவாதங்கள் மற்றும் பங்கீடுகளை பாராட்டினர். இந்த மாநாடு தொழில்நுட்பம், தலைமைத்துவம் மற்றும் நிலைத்தன்மையின் இணைப்பை பிரசன்னமாக காட்டி எதிர்கால ஆராய்ச்சி மற்றும் கொள்கை வடிவமைப்புக்கு வழிவகுக்கும் வணிக மேம்பாட்டிற்கு தூண்டுதலாக அமைந்தது. மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஜான் மற்றும் முனைவர் அகஸ்டின் ஆரோக்கியராஜ், ஒருங்கிணைப்பாளர் வினோத் குமார் மற்றும் ஒருங்கிணைப்பு செயலாளர் முனைவர் பெர்மன்ஸ், துணை முதல்வர் முனைவர் ராஜேந்திரன், இணை முதல்வர், துணை முதல்வர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் பல முதுநிலை பேராசிரியர்கள் பங்கேற்றனர். ராஜஸ்தான், கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இணையவழி மற்றும் நேரடி முறையில் 420 பேர்கள் இதில் கலந்து கொண்டனர். வணிகவியல் துறை பணிமுறை 2 இதை ஏற்பாடு செய்திருந்தது. திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை.